ரொம்ப நாளாகவே செட்டிநாடில் உள்ள வீடுகள் பேலஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. ஒரு ஸ்மால் வெக்கேஷன் கிடைச்சாக்கில் சின்ன ட்ரிப்பு மாதிரி திருநெல்வேலியிலேருந்து கிளம்பிட்டோம். திருநெல்வேலியிலேருந்து மதுரை வழியாக காரைக்குடி ரீச் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. காலையில் 7 மணிக்கு கிளம்பினோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு காரைக்குடியை ஒரு 11 மணிக்கெல்லாம் ரீச் பண்ணிட்டோம். காரைக்குடி ரீச் ஆனாக்லேயே அங்கங்கே இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடம், சோலா ஹெரிடேஜ். இது எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் பார்த்து புக் பண்ணோம். நாங்கள் சடனாக தான் பிளான் பண்ணோம். நாள் நைட்டு தான் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். நாள் நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. பார்த்த வரைக்கும் நாங்கள் செக் பண்ண வரைக்கும் இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு ஓகேன்னு இதே நாங்கள் புக் பண்ணிட்டோம். அட்வான்ஸ் ஒரு 1000 மட்டும் பே பண்ண சொன்னாங்க. மற்ற எவ்வளோ அங்கே தங்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சு எல்லாமே நான் ஒவ்வொரு ரீல்லையும் இன்க்ளூட் பண்ணுறேன். உள்ளே போனவுடனே அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடங்களே பார்க்குறதுக்கு ஒரு குளுமையாக மனசுக்கு திருப்தியாக இருந்தது. இந்த ரிசப்ஷனில் தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட அவங்க நேரில் வந்தாக்கில் ரூம் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவங்க பண்ணிகிட்டு நேரத்தில் அங்கே உள்ள ரிசப்ஷனில் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிநாடோட அந்த கல்ச்சர் காட்டுற மாதிரியே தான் ரிசப்ஷன் செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு பக்கம் பல்லாங்குழி, ஒரு பக்கம் தாயக்கட்டை, சாரீஸை பார்த்தா விடுவோமா, அங்கே ஃபுல்லாக ஒரு ஷோகேஸ் ஃபுல்லாக செட்டிநாடு காட்டன் சாரீஸ் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி கூடைகள் எல்லாம் அவங்களோட கூடைகள், அவங்களோட ட்ரெடிஷ்னல் கூடைகள் எல்லாமே ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ரேட்டெல்லாம் ரீசனபிளாக தான் போட்டிருந்தாங்க. வேணும்னா நம்ம அங்கேயே கூட வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி அந்த ரிசப்ஷனை செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து பார்க்குற வியூவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரூம் பார்த்திங்கன்னா 3 பேர் தங்குற மாதிரி ஃபேமிலி ரூமாக கேட்டிருந்தோம். எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டு கேட்டிருந்தோம். நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கையிலே அங்கே பெரிய செஸ் போர்டு ரொம்ப அழகாக கலையம்சத்தோடு செட் பண்ணியிருந்தாங்க. அதில் பொண்ணெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஃபைனலி ரூமுக்கு போயிட்டோம். ரூமும் நீட்டாகவே இருந்தது. ஹெரிடேஜில் தங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அன்றைக்கி லஞ்சு முடிச்சுட்டு செட்டிநாடு பேலஸ் தான் பார்க்க வந்திருந்தோம். ஆனால் அங்கே யாருக்குமே அலௌட் இல்லையா, உள்ளே போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயே வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே உள்ள ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தோம். நிறைய வீடுகள் பெரிய பெரிய வீடுகளாக இருந்தது. மோஸ்ட்லி நிறைய வீடு பூட்டி தான் போட்டிருந்தாங்க. ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க போல். செட்டிநாடு பேலஸ் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் எல்லாமே பெரிய வீடுகளாக இருந்தது. பார்க்கவும் அலோவ் பண்ணாங்க. ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மாதிரி ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் 50 ரூபா வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்துக்கலான்னு அலோவ் பண்ணாங்க. சில பேர் வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கலான்னாங்க. சில பேர் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே உள்ள கிளிப்ஸ் அண்ட் வீடியோஸ் நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. மோஸ்ட்லி எல்லா வீடுகளோட செட்டப்பும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்தது. அந்த வீடுகளுக்கு தகுந்தாப்புல அலங்காரங்கள் வித்தியாசமாக இருந்தது. ஓகே. அங்கே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படிலாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் 1-2 வீடு விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி எத்தனை நம்ம ரீல்ஸ் போட்டாலும் பெரிய வீடியோவாக போட்டால் கூட அங்கே உள்ள அழகை அப்படி முழுசாக கவர் பண்ண முடியலை. நம்ம நேரில் பார்க்குறத அந்த ஒரு அழகு, ஒரு அமைதி அதுவே தனியாக இருந்ததுங்க. செட்டிநாடு கைத்தறி சேலையெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கல அந்த ஸ்ட்ரீட்லேயே அந்த தெருலையே ஒரு வீட்டில், அதுவும் ஒரு வீடு தான், அதையும் அப்படி கைத்தறி கூடமாக மாற்றிருந்தாங்க. நெல்லி கைத்தறி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய சரிகள் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கூடைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய கைத்தறி சேலைகள்லாம் செய்து எல்லா ஊருக்கும் அனுப்புகிறாங்களாம். கலர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்
அங்கே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு கைத்தறி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து வாழை நாரில் வச்சு செய்வாங்க இல்லையா, அந்த பட்டு அதெல்லாம் நிறைய இருந்தது. அதே மாதிரி வந்து டவல்ஸ் எல்லாம் கைத்தறி டவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, பெரிய பெரிய சைஸில் இருந்தது. அங்கே பார்த்துட்டு அங்கே 2 saree எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதே க்ரீன் வேண்டாம் இருக்குது. அதே போல் அந்த தெருவிலேயே கொஞ்சம் ஒரு பெரிய வீட்டை வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி மாற்றி வச்சுருந்தாங்க. நிறைய ஐட்டம் நல்ல டேஸ்டியாகவே இருந்தது. அங்கேயே ஈவினிங் டிஃபன்லாம் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு திரும்பிட்டோம். இது மறுநாள் மார்னிங் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் தான். நார்மலாக வந்து வைக்கிற இட்லி தோசை பொங்கலோடு சேர்த்து நிறைய செட்டிநாடு ஐட்டம் வச்சுருந்தாங்கங்க. புட்டு, கீரை வடை, குழிப்பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ரூமுக்கு அந்த ரெசார்ட்டுக்கோட ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2500 கிட்ட வந்தது. 2 ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒரே ரூமில் தங்கிக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் அப்படிங்கிறது இது நல்ல ரீசனபிளாக தான் இருந்தது. இது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரூமே வெக்கேட் பண்ணிவிட்டோம். ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு ஆலங்குடி பேலஸ்லாம் பார்க்கலாம், இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இருந்தது, அப்படியே பார்த்துட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது ஆத்தங்குடியில் உள்ள ஒரு பேலஸ். ஆத்தங்குடி அப்படிங்கிறது செட்டிநாடு காரைக்குடி பக்கத்துலேயே இருக்குது. இந்த பேலஸ் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸாக ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு தனியாக 100 ரூபாய் பே பண்ணோம். அங்கே நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலலாம் ரொம்ப சும்மாங்க, நம்ம நேரில் போய் பார்க்குற அந்த அழகே தனி. உங்களால் முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு பாசிபிளாக இருந்தது, பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறவும் அலோவ் பண்ணுறாங்க. அந்த டைமிங் பொறுத்து 1 ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க. இங்கே உள்ள வீடுகள், பேலஸ் எது விசிட் பண்ணாலுமே எல்லா இடத்தையுமே நமக்கு அலோவ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நடுக்கூடம், முன்தட்டு இதெல்லாம் தான் நமக்கு பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சில வீடுகளில் வந்து அவங்க யூஸ் பண்ணி இந்த பொருட்களையும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஷோகேஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆத்தங்குடி பேலஸில் உள்ள டைனிங் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி 2 ஹால் இருக்குது. அந்த கூடத்துக்கு 2 பக்கமும் இந்த மாதிரி பெரிய ஹால். அந்த காலத்தில் எந்த விருந்து நடந்தாலும் அவங்க உள்ளேயே வச்சுப்பாங்களாம், அந்த மாதிரி ஹால் இருந்தது. பேலஸ் விசிட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஒரு டைல்ஸ் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணோம். ஆத்தங்குடியிலே ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸு. அதையும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறதுக்குமே அலோவ் பண்ணுறாங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே லஞ்சு முடிச்சுட்டு, செட்டிநாட்டிலே லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் அது 1000 ஜன்னல் வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். 1000 ஜன்னல் வீடு உள்ளெல்லாம் போய் பார்க்கல, அதை லைட்டாக வெளியிலேருந்து பார்த்துட்டு அப்புறம் அங்கே ஆன்டிக் திங்ஸ் விற்கிற மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குது, அதையும் விசிட் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் ஐட்டம்ஸ் காஸ்ட்லியாக இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஜஸ்ட் விசிட் தான் பண்ணோம், நாங்கள் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணலை, பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு டூர் போகணும், நிறைய வித்தியாசமான இடங்கள் பார்க்கணும், ரொம்ப அழகான இடங்கள், அமைதியான ஒரு டூராக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக செட்டிநாடு விசிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.